நெத்தலி மீன் குழம்பு. இங்க பாருங்க, இத பாருங்க, அதுதான் நீ மாதிரியே இருக்கு. அப்ப வெங்காயம் போடுவோம் என்ன, இத பாருங்களா எப்படி புஷ்ஷனோடு வருவாரு அந்த அப்பளம் மாதிரி. நெத்தலி மீன் 2 மீன் அந்த ஹை காம்பிட்டது. வெங்காயம் எடுத்து அனைவருக்கும் வணக்கம் என்ற நாங்கள் ஒரு கை ஒழிச்சிருக்கிறோம். சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்ன ரஞ்சினி? இப்போ நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி இல்லையோ. இன்றைக்கு வந்து ஒரு குட்டியோட குட்டிக்க இருக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெத்தலி மீனில் ஒரு பொரிச்சு ஒரு நல்ல ஒரு வத்த குழம்பு உண்டு, என்ன ஒரு பிரட்டி ஒரு குழம்பு உண்டு சாப்பிட போகிறேன். அதுவும் பச்சரிசி சோறோட ஒரு குட்டியோண்டு பிடிக்கத்தான் இருக்கிறேன். அப்போ நெத்தலி மீனை பார்த்தீங்கன்னா ஊறிப்பட்ட நெத்தலி மீன் இருக்குங்கிட்ட என்ன நெத்தலி மீனை காட்டுவோமோ? தூக்குங்க ரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒவ்வொரு நெத்தலி மீன்களும் அப்படியே இதுக்குள்ள அப்படி இருக்கிறார். இதுக்குள்ள உள்ளுக்கே ஒளிச்சொலிச்சிருக்கணும் உள்ளுக்கு என்ன. இப்போ இதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள அப்படியே எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயும் இருக்கணும். அதுக்குள்ள இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வடிவாக காட்ட போறேன். இப்போ இதுல தான் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழம்பு ஒன்று வைக்க போறோம். என்ன ஒரு மீன் சுவையில, அதாவது இப்படின்னு சொல்லலாம், ஒரு சைவ மீன் சொல்லலாம். சைவ நெத்தலி மீன் குழம்பு, சைவ நெத்தலி மீன் குழம்புன்னு சொல்லலாம். அப்படி செய்ய போறோம். வாங்கோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாமே. இப்போ வீடியோக்கு போறதுக்கு முன்னாம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்திட்டு பாருங்க. என்ன அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குமே. நான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து இப்ப நெத்தலி மீன் குழம்பு செய்யறதுக்குரிய எல்லா சாமானும் வச்சிருக்கிறோம். நெத்தலியே காணல அப்படி சொல்லக்கூடாது ரஞ்சு, அது எனக்கு என்னுடைய நெத்தலி மீன் தெரியும். ஓகே, அப்ப நான் செய்து வச்சிருக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் என்ன உண்மையாவா? ஓகே, நிரஞ்சனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குது. அப்ப அதை பார்ப்போம் என்னென்னு வாங்க. இப்ப பாத்தீங்களா இதுல வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பம்பா வெங்காயத்தை எடுத்து அப்படியே வெட்டி வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு 3 பச்சை மிளகாயும் நல்ல மனம் போல நல்ல கறிவேப்பிலையும் வச்சிருக்கிறோம். என்ன இங்கால வந்து பாத்தீங்களா பெருஞ்சீரகம் வச்சிருக்கிறோம். இங்கால வந்து நல்ல உள்ளி வச்சிருக்கிறோம். ஒரு 6-7 பல்லு போட்டிருக்கிறோம். இங்கால வந்து பாத்தீங்களா இது வந்து ஒரு கடலம்மா, சரியோ. இங்கால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரிசிமா. இங்கால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்கண்ட அம்மா செய்த தூளும் மஞ்சள் தூளும் வச்சிருக்கிறோம். இங்கால வந்து பார்த்தீங்களா கடுகு வச்சிருக்கிறோம். இதை பார்த்தீங்களா 2 தக்காளி பழம் வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்களா வெந்தயம் வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்களா கோதுமைமா வச்சிருக்கிறோம். சரியோ, இங்கால எங்களுக்கு தேவையான எண்ணெய்கள் இருக்குது, உப்பு இருக்குது. ஓகே, என்ன அப்ப எல்லா சாமானும் உங்களுக்கு காட்டிட்டோம். என்ன முக்கியமான காட்டா விட்டுட்டீங்களே. நெத்தலி மீனை காட்டாம விட்டேன் உங்களுக்கு. என்ன பாத்தீங்களா இப்ப நான் வந்து நெத்தலி மீனை காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஒவ்வொரு நெத்தலி மீனும் உங்களுக்கு ஒளிஞ்சொழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த நெத்தலி மீனை வந்து எப்படி நாங்க இதை கிளீன் பண்றேன்னு காட்ட போறோம். சரியோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த பூ எடுக்கிறேன். சரியோ, பூவா? மன்னிக்கோ, இந்த நெத்தலி மீன் எடுத்துட்டேன். சரியோ, அப்படி எடுத்து இத மட்டும் நெத்தலி அரைஞ்சுதோ தற்கொலை செஞ்சு சரியோ எடுத்து இந்த பாருங்க இதுல வந்து இது மாதிரி இருக்குல்ல, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, இத வந்து எடுத்துருவோம். சரியோ, இன்னொன்றும் இருக்கு. இங்க பாருங்க இதுல வந்து ஒரு அந்த மகரந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இந்த இது தெரியுதோ, இதையும் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்துருவோம். அப்படி விளங்குதோ? எடுத்துட்டு இதுதான் என்னுடைய நெத்தலி மீன். நெத்தலி மீனுக்கு இப்ப தலையும் எடுத்து குடலும் எடுத்து வாலும் எடுத்து எல்லாம் சுத்தம் படுத்தி வச்சிருக்கிற நெத்தலி மீனை இதை வந்து இப்ப எல்லாத்தையும் நாங்கள் இப்படி செய்து போட்டு இப்ப தண்ணிக்கு நாங்க வந்து ஊற வைக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். என்ன ரஞ்சினி? ஏன்னா அந்த கயிறுகள் எல்லாமே அது வெளியில போகணும்ன்றதுக்காக அப்படியே ஊற வைக்க போறோம். பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டுசாந்த ஒளிச்சிருக்கிற நெத்தலி மீன் எல்லாத்தையும் அப்படியே வெட்டுக்க போறோம். எவ்வளவு வட்டியா இருக்கு பாருங்க நெத்தலி மீன்கள். பாத்தீங்க அப்படி வடியா இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் ஆயுங்கோ ஆயிரதோ வேலையில இருந்து தட்டுறேன். இப்ப போறோங்க வாரம் இல்ல வடிவா இருக்கு. என்ன இத வந்து இப்ப என்ன செய்ய போறோம் சர்ப்ரைஸா பார்த்து கொண்டுருங்க. என்ன எப்படிடா இதுல ஒரு கறி ஒன்று வேற போண்டா திட்டமான கறி ஒன்று இப்ப ரஞ்சினி செய்து தரப்போதோ.
இந்த ஒரு புட்டி ஒன்று புட்டிக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாழைப்பூல எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. அதே கிளீன் பண்றோம்னு சொன்னா இந்த கசப்புத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக இப்ப கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம் தண்ணியில. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் துஷாந்தன நெத்தலி குழம்புக்கான கிரேவி செய்ய போறோம். இப்ப அடுப்பு ஒன் பண்ணுவோம் என்ன. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டுது. இதுக்குள்ள கொஞ்சம் கடுகு போடுவோம் என்ன. கடுகு வந்து அந்த வெடிச்சு சத்தம் பெறட்டும். இப்ப நான் வந்து இப்படி ஒரு ஆட்டுறேன் என்ன. சப்போட்டா ஏன்டா என்ன அன்றைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு எனக்கு. என்ன துஷாந்த் அந்த ஒரு வேலையும் செய்ய காணையில நிரஞ்சனி பாவம் அப்படி இப்படி இந்த சத்தம் பேர் இருக்கிற. அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். அப்படியே இதுக்குள்ள வெந்தயத்தையும் போடுவோம். ஓகே. பொரிஞ்சு கொண்டிருக்கேக்குள்ளேயே இல்ல வாசம் கொண்டு வருது. வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு 4 பச்சை மிளகாய் 2 வெட்டிட்டு போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல வாசம் கொண்டு வரும் இந்த பச்சை மிளகாய் போடையக்குள்ள. கருவேப்பிலையும் அப்படியே உருத்தி தூரியல. இதுக்குள்ளேயே இந்த உள்ளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுசாவும் சின்ன சின்ன நான் போடலாம். இது கொஞ்சம் பெரிய உள்ளுனா 2 வெட்டி இருக்கிறேன். இதுவும் கொஞ்ச நேரம் குறைவான அடுப்புல நாங்க என்னன்னு சொன்னா இதை கொஞ்சம் வதக்குவோம். பாத்தீங்கன்னு சொன்னா மீன் கறி ஒன்று எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யறது என்ன. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் ஒண்டா போட்டுட்டு எல்லாத்தையும் ஒண்டா கொதிக்க வச்சு இறக்கிவினோம். சில பேர் முதல் கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டு அதுக்குள்ள மீன்களை பொரிச்சு போட்டு செய்வினோம். இந்த நாங்க வைக்க போற கறி இருக்குதானே, கறி என்று சொல்லக்கூடாது, அது வந்து நெத்தலி மீன் கறி இருக்குதானே. இப்ப சில பேர் வந்து மச்சம் வைக்க பிடிக்கும். மச்சம் சாப்பிடுறதுக்கு அந்த கிடைக்க சான்ஸ் இல்லாத நேரம் இதை வச்சு ஒரு அந்த ஃபீல்ல சாப்பிடலாம். இப்ப பாருங்க கொடுசான் உள்ளி எல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னுரமா வந்துட்டு வெங்காயம் உள்ளி எல்லாமே இதுக்குள்ள இனி இந்த வட்டி நல்ல சின்ன சின்ன துண்டா தக்காளி பழம் வட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ள போடுவோம். நல்லா இருக்கு நிரஞ்சனி நான் பாக்க. மீன் குழம்பு, நெத்தலை மீன் குழம்பு. இந்த கலரை பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஆயத்தப்படுத்தின அவசரத்துல 2 இன்கிரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டோம். ஒரு நெல்லிக்காய் அளவு பழப்புளியும் ஒரு கொஞ்சமா தேங்காய் பாலும் விடணும். தேங்காய் பால் விருப்பம் இல்லாதாக்க நீங்க தண்ணியிலையும் வெறும் தண்ணியிலையும் செய்யலாம். அதுவும் நல்ல சுவையா தான் இருக்கும். இதுக்குள்ள இனி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா மஞ்சள் போட போறோம். அதோட ஒரு கொஞ்சம் மஞ்சளுக்கு டபுளா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போறேன். அடுப்பு நல்லா குறைக்கணும் தூள் போட்டா பிறகு. நல்லா குறைப்போம். நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். இந்த தூள் கண்ட பச்சை வாசம் கொஞ்சம் போகணும். அதோட கொஞ்சம் ஒரு தண்ணியும் விட்டா ஓகே இருக்கு. அந்த பச்சை வாசம் போகத்தான் என்ன செய்யணும், தண்ணி கொஞ்சம் விடணும். இனி இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இனி தேவையான அளவு உப்பு, இது கொஞ்சம் குறைவான ஃப்ளேம்ல இருந்து கொஞ்சம் எல்லாம் அவியட்டும். நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுருக்கீங்க. நல்லா இப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பழப்புளி கொஞ்சம் விட போறேன். அது எங்கண்ட வீட்டு பழப்புளி என்ன, அம்மா செய்த பழப்புளி கொஞ்சமா விடுவோம். இனி இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பாலை வந்து தேங்காய் பால் விட்டு வச்சிருக்கிறேன். தேங்காய் பாலை வந்து சேர்ப்போம். தேங்காய் பால் விட்டோன்னு பாத்தீங்களா கறி எவ்வளவு கறியா வந்துட்டேன். இது தடிக்கும் கறி என்ன தேங்காய் பால் விட்டா. உப்பு பாப்போம்.
கொதிக்கட்டு. சரி நல்லா இருக்கு. கொதிச்சாதான் ஃபுல் டேஸ்ட் தெரியும். அப்ப எங்க இந்த மீனை எடுத்தோன்னு செய்யறீங்களா? இல்ல அது வந்து கடைசியா செய்யறது. இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும். என்ன இது கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க வந்து வாழைப்பூ இருக்குதான் டுசாந்த நெத்தலி மீன், அதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கான அதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து சில செயற்கைகள் வந்து சேர்த்து எல்லாம் செய்ய வேணும். அதை ஒரு செய்வோம். இப்ப பாத்தீங்கன்னா டுசாந்த மீன் பொரிக்க போறோம். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அரிசிமா போதுமா, ஒரு 1.5 கரண்டி அளவில் எடுப்போம். இதோட இது பார்த்தீங்கன்னா கடலைமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் சோளமாவும் பயன்படுத்தி கொள்ளலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த உப்பையும் மாவையும் எல்லாத்தையும் கலப்போம். என்ன கலந்துட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுவோம். வெளியாண்ட சொல்லதான் பெரிய சொல்லு. என்ன இப்ப பெனம்பழ சீசன் தானே, பெனம்பழ சீசனுக்கு சொல்லி வேணும். என்ன கிட்டத்தட்ட அந்த சுசியம் அந்த இதெல்லாம் செய்வினம் அந்த அதே மாதிரி ஒரு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்ப மீன் பொரியலுக்கு தேவையான அந்த மிக்சிங் வந்து செஞ்சாச்சு. இந்த மிக்சிங் இப்ப ரெடி ஆயிட்டுது. இந்த ஊற வச்ச நெத்தலி மீனும் நெத்தலி கருவாடும் ரெடி ஆயிட்டுது. நெத்தலி கருவாடோ? நெத்தலி மீன் ஃப்ரெஷ் மீன். அது ஃப்ரெஷ் மீன் பொரிச்சா மொறு வேற மாதிரியே இல்ல. இது கருவாடு ஆக்குவோம். ஆக்கி போட்டு இப்ப என்ன செய்ய போறோம்டா, அங்க அடுப்புல எண்ணெய விட்டுட்டு நாங்க இஞ்சி தெரியுமா இந்த படங்கள் எல்லாம் இந்த பொரிக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒரு துவச்சு இப்படி ஒரு துவச்சு இப்படி போடுவோம். கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும். அப்ப நாங்க சொன்னோம்னா இந்த கறியத்துக்கு இஞ்சால அடுப்பு ஒன் பண்ணி போட்டு இதுல பொரிப்போம். என்ன இப்ப டுசாந்த நெத்தரி மீன்லாம் ரெடியா இருக்கினா இப்படி ஒரு தோய் ஒரு வடியா முழு கட்டும் போய் அருள்ல என்ன அப்படி ஆட வடிவா தோய வாத்துட்டு இப்ப பாருங்கோ. ஓமா இதெல்லாம் கட் பண்ணும் கூடதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க தோய வாத்த. கூடுதலா பொரிக்கவில்லை வேணும் படபடாண்டு. பறக்குது எல்லாம் வண்ணையில எல்லாம். முகக்கவசம் அணிய வேணுமோ, ஹெல்மெட் எல்லாம் போட வேணுமோ, போட்டோ பொரிக்கணும். ரஞ்சு அந்த பொரிச்சதை இருக்கா சாப்பிட்டு பார்க்கல இருக்கா எனக்கு யாரு கடுவா இருக்கு ரஞ்சு. நீங்கள் புற இல்ல ஃபைனலா டேஸ்ட் இல்ல ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கறேன்னா சரிதான். ஓகே இந்த வீடியோ எப்படி அப்படி வாப்பம் இருக்கா இங்க எடியே வெளியே போகுது. இங்க வேற இரிஞ்சொன்னு வந்துட்டு சரி சரி எடுங்கோ. இல்ல இந்த 4-5 கொஞ்சம் கூட போட்டதால பாத்தீங்களா இந்த அப்படியே சரியாவே அந்த மீன் பொரியல் மாதிரியே இருக்கு நிறைஞ்சு. சின்ன மீன் பொரியல் நெத்தலி மீன் பொரியல் மாதிரியே இருக்கு இதை பார்க்க. இங்க பாத்தீங்கன்னா ரஞ்சினி தந்துச்சுது. இங்க பாருங்கோ நெத்தலி மீன் பொரியலை பாருங்கோ. சைவ மீன் நெத்தலி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வா பச்சி மாதிரி இருக்கு. சும்மையா இருக்கு. பச்சி வந்து மிரக்கறியோ நீங்க மச்சம் பண்ணிட்டு சும்மையா நல்லா இருக்கு ரஞ்சினி. எரிஞ்சிட்டு நல்லா இருக்கு. அண்ணா இப்படி எடுத்தா என்ன கறிக்கு புறம் போட நீங்க இது உங்களுக்கு எடுத்தனா? இல்ல மோர்மான் இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு? சுவை எப்படி இருக்கு? சட்டப்படி இருக்கு. என்ன நல்லா இருக்கு. உண்மையில சொல்றேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே விட மாட்டீங்க. வாழைப்பூ எங்க கிடைக்கும் மட்டும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சுவையா வரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ கறி வச்ச
அவ்வளவு சுவையா இருக்கு அம்மா. இல்ல அம்மா கடைசியா கொடுப்பேன் சரியா. இல்ல அந்த குழம்புக்கு வச்சுட்டு இது கொஞ்சம் புரிம்பா எடுத்து வைப்போம். புரியல சரியா நல்லா இருக்கு அம்மாக்கு. அம்மா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. எங்க போனீங்க? என்ன கையில பப்பாசி பழம் இருக்கா உங்களுக்கு? ஓட்டுனா என்னடா இந்த நிரஞ்சலி பொறிச்ச இந்த வாழை பொரியலுக்கு சாப்பிட்டு பாருங்க. சாரி மன்னிக்கவும், நெத்தலி மீன் பொரியலுக்கு சாப்பிட்டு பாருங்க. ஒரு அடுங்கோ அடுங்கோ போங்க. இங்க 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 பாருங்க எப்படி இருக்கு. ரால் பொரியல் மாதிரி இருக்குது. அப்படியும் ஒரு சுவையா ஒன்று இருக்குதானோ. இந்த ராலின் ஃப்ளேவர் மாதிரி நல்லா இருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னு சொன்னா இந்த வாழைப்பூ இருக்குதானே, இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னு சொன்னா வயிற்று புண், அல்சர்காரர் ஆளு ஓடுது. ஆள் வந்து சும்மா ஒரு இடத்துல ஆளை பிடித்து நிக்க விடவே முடியாது. வாழைப்பூத்து இந்த இன்னும் பண்ணது மருத்துவ மாதிரி கல்லரசல் வந்தா இதுதான் சிறந்த ஒரு மருந்து. மருந்து கல்லடசல் உள்ளவே நிறைய இது அதிகமா கிழமையில 2-3 தடவை சாப்பிட்டு வந்தா கல்லடசல் வரவே வராது. வரவே வராது. நான் சொல்லல, டாக்டர் சொன்னாரு. நீங்க டாக்டரா இல்லையோ? அம்மா வந்து டாக்டர் இல்ல, லோயர். லோயர் அம்மாவோட கதைக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட லோயர். லோயர் தங்கேஸ்வரி எல்எல்பி. ஆனா உண்மையா அந்த வாழைப்பூ வந்து உண்மையா எல்லாத்துக்கும் நல்ல சாமான். என்ன அம்மா வந்து நிரஞ்சனி சின்ன வயசுல இருந்து அம்மா சந்தையில போய் மினக்கெட்டு வாழைப்பூ வாங்கிட்டு வருவா. வாழைப்பூ என்றவரை வாழைப்பொத்தி வாங்கிட்டு வருவா. எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கைக்கும் இல்லை அது பிடிக்கவே பிடிக்க. அம்மா என்ன செய்வான்டா வாழைப்பொத்தியில வந்து அந்த வர செய்வா. என்ன கிழமையில ஒரு உட்காண்டன்னு செய்வா. என்ன சொல்லுவா தெரியுமா நிரஞ்சு? பாருங்களேன், ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து வாழைப்பொத்தி கொடுத்தா தானா இந்த கல்லட செல்வராதான் நீங்க சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஆனா ஓகே, அது உண்மைதான். என்ன எல்லாத்துக்கும் வாழ்ந்து அது வந்து ஒரு மருத்துவ குணம் உண்டு. என்ன வாழைப்பொத்தி வறுக்கல அதுல கொஞ்சம் முருக்க மிளகி போட்டு வறுத்தா இன்னும் வாசமாம இருக்கும், சுவையாம இருக்கும். எங்களோட கிரேவி ரெடி ஆயிட்டார். ரெடி ஆயிட்டாரோ? ஓகே, வாரம் வாரம் பொறுங்க வாரம் கிரேவி ரெடி ஆயிட்டார். வாவ், நல்ல திக்கா இருக்கு நிரஞ்சனே. ஓ, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதுல வச்சிருப்போமே நாங்க. கொஞ்சம் நேரம் வேலை மாதிரி தானே. இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு தான் ஒரு இது மாதிரி இருக்கு, மற்றபடி சின்ன வேலை. என்ன நாங்க பொறிச்சு வச்சிருக்கிற நெத்தலி ஃப்ரை இருக்கு தானே, இந்த நெத்தலி ஃப்ரைய இதுக்குள்ள ஆட் பண்ண போறோம். நாங்க கூட இத பூ எடுத்து செய்திருக்கலாம். வேணே இல்ல இதுவே பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், நெத்தலி மீன் குழம்பு. இங்க பாருங்க, இத பாருங்க, அதுதான் மீன் மாதிரியே இருக்கு. ஐயோ, அது பொரியல் நல்ல சுவையா இருக்கு. எனக்கு குழம்பு எப்படி இருக்கோ தெரியல, பாப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த பச்சரிசி சோறோட நிறைஞ்சு இந்த ஒரு புட்டி ஒன்று புட்டிக்கிறேன். சரியோ? இதோட பாத்தீங்கன்னா இன்னும் 2 பொரியல் வந்து செய்ய போறோம். இதை நான் கூட செஞ்சிருப்பேன் பொரியல். ஆனா இன்னும் 2 பேர் இருக்கு நம்ம உங்கள்கிட்ட. அந்த அதையும் நாங்க பொரியல் செய்ய போறோம். நிச்சயமா இதுல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இந்த நான் செஞ்சு காட்ட போற பொரியல் தெரியுமான்னு சொல்லி. இதுதான் வந்து எங்கட சுண்டங்காய் வத்தல். சுண்டங்காய் ரெண்டே தான் முதலா பாக்குறேன். சுண்டங்காயில செஞ்சு வச்சிருக்கிறோம் வத்தல். எல்லாம் வட்டி உப்பு போட்டு எல்லாமா வச்சு செஞ்சு வச்சிருக்கிறோம், காய வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயத்தாள், வெங்காய பூ இருக்குத்தானே, இந்த வெங்காய பூவில முத்தின ஒரு அளவுக்கு முத்தின பூவில இருந்து எடுத்து வத்தல் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெங்காய பொரியல் இருக்குதானே அப்படி இருக்கும். புட்டோட சேர்த்து சாப்பிட்டா இப்ப வெங்காய பூ போடுவோம். என்ன இப்ப பாருங்களா எப்படி புஷ்ஷன்னு வருவாரு, அப்பளம் மாதிரி. முதல் இருக்க பாத்தீங்களா எப்படி இருந்தாங்க, சுருங்கி போயிருந்தது. என்ன ஒரு வாசமப்பா இது. வெங்காயம் தான். இனி நாங்கள் வந்து இந்த சுண்டங்காய் பொரியல் பொரிக்க போறோம். நிறம் மாறி வரும் பாருங்க, கொஞ்சம் பெருசாவும் வரும். என்ன என்ன சுருங்கிறது எதுவும் பிரிஞ்சு போயிருக்க. எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா இதெல்லாம் நாங்கள் செய்ய மறந்த அல்லது சாப்பிட மறந்த சாப்பாடுகள். என்ன
பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டு என்ன சமையல்லாம் செய்து முடிஞ்சு பாத்தீங்கன்னா சுட சுட அப்படியே நெத்தலி மீன் குழம்பு அப்படியே வச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா வெங்காய பூ என்ன வெங்காய பூல ஒரு இதோண்டு செய்தாச்சு. இது வந்து சுண்டு கத்திரிக்காய், சுண்டன் கத்திரிக்காயில ஒரு பொரியல் எல்லாம் செய்தாச்சு. என்ன ஒரு புடி ஒன்று பிடிப்போம் என்ன அதே தூக்கி காட்டுங்க சமைக்கிறதுக்கு ஒப்பாப்படம் பாத்தியோ. ஆனா இந்த சோறும் வந்து சமையல் சோறு தான், வேற லெவல் பச்சரிசி சோறு. ஓகேண்ணா இந்த சனி குறுக்கால ஒண்ணு இல்லையா இதுக்கால அங்காலே அரைஞ்சு கொண்டு தெரியுது சிக் இப்படியே பாருங்க கொஞ்சம் இப்படியே அதுவும் கலைப்போமே கொஞ்சமா ஓகே வச்சு அப்படியே கையெல்லாம் அப்படியே கழுவினாங்கல்லானே பொரியல என்ன சத்தமாப்பா இத அப்படியே புறுக்குண்டு அப்படியே இதையும் அப்படியே இப்படி தூவி விடுவோம் என்ன இப்படி கறிய வாய் ஊறுது எனக்கு அப்படியே தூவி விட்டு சாப்பிடலாம். சுண்டன் கத்திரிக்காயும் சுண்டு கத்திரிக்காய் இதையும் வந்து அப்படியே இதுக்காக தூவி விடுவோம். தூவி விட்டு சாப்பிட போறோம் பாப்போம். அப்படியாண்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சத்தியமா எதிர்பார்க்கல எப்படி சுவையா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்குமா. ஆறு செஞ்சது தனிப்பட்ட சுவையா இருக்கு. அந்த ராளுண்ட அந்த இதா இருக்கு எனக்குண்டா. ஐயோ நான் நெத்தலை மீன் சொல்லி போட்டு ராளை கொண்டு வரேன். அந்த சுவையே அந்த ராளுண்ட சுவையமா இருக்கு என்ன. அதோட அப்படியே அப்படி இருக்கு சும்மையா இருக்கு கொஞ்சம் சாத்தியே இல்லை அப்படி நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு சொல்றோம் செலவே இல்லாத ஒரு என்னன்னு சொல்லலாமே ஆரோக்கியமான உணவு செலவே இல்லை. ஒரு வாழைப்பொத்தி ஏன்னா அந்த வாழைப்பொத்தில இன்னும் பூக்கள் இருக்கு. நாங்க இனியும் கொஞ்சம் பிள்ளாம் செய்தாங்க இன்னும் பூக்கள் இருக்கு. ஆனா இந்த சுண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல இந்த சுண்டு கத்திரிக்காய் எனக்கு சுவையா தெரியல. சுண்டு கத்திரிக்காய் விட இது இது இருக்குல்ல வெங்காயத்தாள் ஐயோ அது அதோட இங்க பாருங்க மீன் பொரியல் நெத்தலி மீன் 2 மீன் அந்த ஹை காம்பிட்டுது அப்படியே இப்படி சோத்தோட அப்படி அடிச்சு அப்படி இப்படி சோறு அப்படி எடுத்து வெங்காயம் இதை எடுத்து மச்சக்கறி அவ்வளவு தோத்து போடுமா அவ்வளவு சுவையா இருக்கு என்ன. சில பேருக்கு அந்த வாழைப்பொத்து குடுக்க சாப்பிட மாட்டேன் ஏன்னா கைக்கும் இல்லோ வாழைப்பொத்தி சில பேர் சாப்பிட மாட்டேன் கைக்கும். அப்படியான நாட்களுக்கு இப்படி செய்து கொடுத்தா விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடணும். இதுகள் எல்லாம் அவ்வளவு சுவையா இருக்கு வார்த்தையே இல்ல. நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க. வாழைப்பூ கிடைச்சுதண்டா மறக்காம விடாதீங்கோ. வாங்கி நாங்க செய்த மாதிரி அப்படியே நீங்க செய்து பார்த்து செய்து சாப்பிட்டீங்களா வேற லெவல். எடுக்க மாட்டாங்க அது சுவையா இருக்கு. ஓகே இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோமே. ஏன்னா விட்டா நாங்க நல்லா புளி காய்ச்சி கொண்டிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சுவையா இருக்குது. இதோட முடிச்சு கொள்வோம். இப்படி நல்ல ஒரு காணொலிகள்ல மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோமே. என்ற கலைச்சா வடிவா சாப்பிடலாம். 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கணும். நான் சாப்பிட போ. ஓகேண்ணா பாய் பாய் சொல்லுங்க. நன்றி வணக்கம்.